அம்மா, யாருன்னே தெரியாத சில பேரு என்னை கடத்தி கொலை பண்ண பார்த்தாங்கம்மா. அப்போ ரோதாமா வந்து என்ன காப்பாத்தினாரு. சரி, எங்க இருக்கீங்க இப்ப நீங்க 2 பேரும்? அருண், ஆதி வந்து உன்னை காப்பாத்திட்டான்ல, நீ அழுகையை ஸ்டாப் பண்ணு. எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மா, ப்ரோ என்ன காப்பாத்திட்டாருமா. ஆனா என்ன ஆச்சு? ஏன் அழற? அருண், என்ன? அருண், அருண், அம்மா, அம்மா, ஐயோ, அருண் என்ன? ஆதி, ஆதி எங்க? ப்ரோவ ஐசியூல வச்சிருக்காங்க அம்மா. ட்ரீட்மெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்குமா. வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. அருண், ஆதி, ஏனத்துல துப்பாக்கி வச்சல? டாக்டர், டாக்டர், என் ஆதி சரியாயிடுவான்ல? அவனுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லல்ல? அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவரோட தலையில அடிபட்டு இருக்கிறதுனால மூளையில இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரோக் ஆயிருக்கு. அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. என்னது? அவரால இப்போதைக்கு கண் திறந்து பார்க்கவும் முடியாது, வாய் திறந்து பேசவும் முடியாது. டாக்டர், ஆதிக்கு எப்ப கான்ஷியஸ்னஸ் வரும்? அது எப்போன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஒரு நாள்லயும் வரலாம், ஒரு வருஷத்துலயும் வரலாம். ஸ்கேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தரா ரிசல்ட் சொல்ல முடியும். ரிப்போர்ட் வரட்டும் மேடம். ஒரு நிமிஷம் சார். ஹலோ, லைன்ல இருங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க.
எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? பட்டம்மான்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? ரொம்ப நேரமா லைன்ல இருக்காங்க, எடுத்து பேசுங்க. ஆ ஹலோ பார்வதி, பட்டமாக்கா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல பார்வதி. இப்படி சொன்னா எப்படிக்கா? நான் இப்ப என்ன நினைக்கிறது? ரொம்ப பயமா இருக்குக்கா. சின்னையாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சின்ன தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பார்வதி. ஆனா ஆனா சின்னையாக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நீங்க இப்படி அழறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. பார்வதி, நம்ம பெரிய தம்பி சின்ன தம்பிய தேடி போனப்போ ரவுடிங்க பெரிய தம்பியோட தலையில பெரிய உருட்டுக்கட்டையால அடிச்சிட்டாங்க. தலையில அடிபட்ட பெரிய தம்பிய சின்ன தம்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்க எல்லாரும் ஓடி வந்து பார்த்தப்போ பெரிய தம்பி சுயநினைவே இல்லாம படுத்து கிடக்குறாரு பார்வதி. பெரிய தம்பிக்கு மூளை வேலை செய்யாம செயலிழந்து போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பார்வதி. மாமாக்கு இப்ப சுயநினைவு திரும்பும்னு டாக்டர் சொன்னாங்களாக்கா? பழையபடி சுய நினைவு வருமா வராதான்னு எங்களால உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடவுள் தான் அதுக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டாரு. பட்டுமாக்கா, மாமா இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? நான் இப்ப உடனே அவரை பார்க்கணும். நம்ம ஏரியாவுல புதுசா ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்கல்ல, பிஜி ஆஸ்பத்திரி, அங்கதான் பார்வதி. சரி, நான் உடனே வரேன். நான் இப்ப உடனே மாமாவை பார்த்தே ஆகணும். நான் வச்சிடுறேன். டாக்டர், வாங்க உள்ள வாங்கம்மா. டாக்டர், டாக்டர், என் மாமா. முதல்ல உட்காருங்க. உட்காருங்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட பையன் ஆதி, அவருக்கு அடிபட்டு சுயநினைவு இல்லாம போச்சுன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு? அவரா? அம்மா, நீங்க யாரு? நான் அவரோட நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். எப்படி இருக்காரு? அப்படியா? அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சுமா. அப்படியா? அப்போ அப்ப அவருக்கு சுயநினைவு வந்துருச்சா டாக்டர்? இல்லம்மா, வரல. அப்புறம் ஏன் டாக்டர் அவரை வீட்டுக்கு அனுப்புனீங்க? சொல்றேன். உங்க பையனுக்கு எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்ணிட்டோம். ஹி இஸ் ஆல் ரைட். பட் அவருக்கு கான்சியஸ் வந்தாதான் பூர்ணமா குணமடைவாரு. அப்போ அவனுக்கு கான்ஷியஸ்னஸ் எப்போ வரும் டாக்டர்? அது மட்டும் தெளிவா சொல்ல முடியாது மேடம். நம்ம பேசுறது அவரோட காதுக்கு கேட்கும், முன்னாடி நடக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியும். ஆனா எதையும் அவரால உணர முடியாது. எப்ப கண்ணு முன்னாடி நடக்கிறத அவர் மூளையால உணர்றாரோ அப்பதான் அவருக்கு கான்சியஸ் வரும். அது வரைக்கும் அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அப்போ ஆதிக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அப்படின்னா நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நானே அவனை பாத்துக்கிறதா இருக்கேன். அதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நோ 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 ப்ராப்ளம். நீங்க தாராளமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்லயே வச்சு பாத்துக்கலாம். சரி, தேங்க்யூ. ஓகே மேடம். அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்கம்மா, நீங்க அங்கே போய் பாருங்க. சரி, சரிங்க டாக்டர். இந்த மாதிரி நேரத்துல மாமாவோட முகத்தை கூட என்னால பார்க்க முடியாம போயிடுச்சே. கடவுளே.
மணி, ஆதியை கொஞ்சம் மேல தூக்கிட்டு போகணும். சரிங்க மேடம். அண்ணா வேண்டாண்ணே. சரிங்க சார். ப்ரோவை நானே தூக்கிட்டு போறேம்மா. என்ன மன்னிச்சிரு ப்ரோ, என்னாலதானே இப்படி ஆச்சு. என்னாலதான் ப்ரோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. சாரி ஆதி. அருணுக்காக உங்க உயிரையே பணைய வச்சு காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது ஆதி, எதுவும் ஆகாது. நீ சீக்கிரம் பழையபடியே வரணும் ப்ரோ. அருண், அழாத. உனக்கும் தான் அடிபட்டிருக்கு, நீயும் ரெஸ்ட் எடுக்கணும்ல. நீ வேணா பாரு, நம்ம ஆதி சீக்கிரமா சிங்கம் மாதிரி எழுந்திருச்சு வருவான். அழாத. சிங்கம்மா, ஆதி இப்படி பாதியாக்கி போட்டு வச்சிருக்காங்களே. யாரும் அழாதீங்க இங்க. அக்கா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் போங்க. சரி, நான் இப்பவே ஆதிக்காக முண்டக்கண்ணி அம்மன் கோயில் போய் பொங்கல் வைக்க போறேன். போய் ரெஸ்ட் எடு. அருண், ஆதி, ஆதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும். அம்மா குரல் உனக்கு கேக்குதுன்னு எனக்கு தெரியும். நீயும் அருணும் எனக்கு 2 கண்ணு. ஒரு கண்ணை பறி கொடுத்துதான் இன்னொரு கண்ணை காப்பாத்த முடியும்ன்ற முடிவுக்கு நீ வந்துட்டல்ல. நீ ஏண்டா செய்ய மாட்ட? நீ என் பையனாச்சே. ஆதி, ஆனா ஆனா எனக்கு என் 2 கண்ணும் வேணுமே. ஒரு கண் இல்லாம என்னால வாழ முடியாது ஆதி. ஆதி, நான் சொல்றத நீ கேட்டுக்கோ. உன்னை குணப்படுத்துற டாக்டர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவங்கள நான் கூட்டிட்டு வருவேன். நீ சரியாயிடுவ ஆதி, சரியாயிடுவ. என் தங்கம், நீ எழுந்திருச்சு வருவ. நீ வருவடா. சீக்கிரம் போய் வாங்கி. ஓகே டாக்டர். ஒரு ஃபோன் பண்ணி பண்ணிக்கோங்க மேடம். ஹலோ. ஹலோ ஹலோ பட்டமாக்கா, நான் மாமாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்.
ஆனா டாக்டர் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. சாரி பார்வதி, நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பெரிய தம்பிக்கு இப்படி ஆயிப்போச்சேங்கிற வேதனையில நான் மறந்துட்டேன். அக்கா, மாமாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன சொல்றது பார்வதி, தம்பி இப்போ உயிரோட இருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி உடம்புல எந்த அசைவும் இல்ல. நான் வந்து அவரை பார்த்தா மாமா கண் முழிச்சிருவாருக்கா. அப்போ நீ உடனே கிளம்பி வா பார்வதி. சரி, நான் மாமாவை பார்க்க மட்டும்தான் வரேன். ஆனா நான் வரது அங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்துல அங்க வந்துடுறேன். சரி பார்வதி, நீ எப்படியாவது இங்க வா, அது போதும். ஓகே, தேங்க்யூ. சரி, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஏன் ரூம்ல இருந்து வெளியில வந்த அருண்? அங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, ரூமுக்குள்ளே இருந்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்தது. கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் சும்மா வாக்கிங் போலான்னு வந்தம்மா. இப்பதான் டாக்டர் பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருந்தேன். டாக்டர் பிரீத்தி உனக்கு தெரியும்ல? தெரியுமா. லண்டன்ல செட்டில் இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்களா? நாம கூட ஒரு முறை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோமேமா. அவளேதான். அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நம்ம ஆதியோட மெடிக்கல் ரிப்போர்ட் அவளுக்கு அனுப்பி அவளோட ஒப்பீனியனை கேட்டேன். அவ என்ன சொல்றான்னா, ஆதிக்கு சீக்கிரமா கான்ஷியஸ் வரணும்னா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் தான் பெட்டர்னு சொல்றா. இந்த சித்த ஆயுர்வேதா மாதிரியாமா? பிரீத்தி வந்து யுனானி மெடிசன்ஸ் சஜஸ்ட் பண்ணிருக்கா. 100% கியூர் இருக்குங்கிறா. நம்ம திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு யுனானி மெடிக்கல் சென்டர் இருக்கான். அங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க இருக்காங்களாம். பிரீத்தி அவங்கள தான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றா. டாக்டர் மெஹ்ரோனிசா மா, அவங்கள பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. நல்ல டாக்டர் தான்மா. ப்ரோவை கூட்டிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பிரீத்தி சொன்னா பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்ஸ கூட கூட்டிட்டு வந்து கியூர் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஒரு தடவை அவங்கள போய் பார்க்கணும். ஆதிக்கு ஏதோ நல்லது நடக்கும் தான் என் மனசுக்கு படுது. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அருண், என்கிட்ட சொல்லாம எனக்கு தெரியாம நீயும் ஆதியும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. வெளியில போற வேலை என்ன வேலையானாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, புரியுதா? இல்லம்மா. போ, ரெஸ்ட் எடு. கோ டு யுவர் ரூம். அண்ணா, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ. ஹலோ பட்டமாக்கா. பார்வதி, நானே இப்போ உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீயே பண்ணிட்ட. நான் ஹாஸ்பிடல் போனா எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. சரி, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சீங்க? என்ன விஷயம்? பார்வதி, திருவான்மியூர்ல மருந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குல்ல? ஆமா. என்னோட மாமாவை கடவுள் மீட்டு கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுக்கா. நான் இப்பவே போய் அந்த டாக்டர் மெஹரு நிஷாவை பாக்குறேன். சரி பார்வதி, நீ பாத்துட்டு எனக்கு போன் பண்ணு, சரியா? அண்ணா, பாக்கி அப்புறம் வாங்கி. சரிங்கம்மா. டோக்கன் நம்பர் 10 உள்ள வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம்.
டாக்டர் பிரீத்தி ரெஃபர் பண்ணாங்க. நான் டாக்டரை பார்க்கணும். யுவர் நேம் மேம்? என் பேர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்களே. அவங்க என்ன பாத்திரக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்லங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். என் பையன் விஷயமா தான். மேம், பேஷண்ட் எல்லாருமே அர்ஜென்ட்காக தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்க டோக்கன் வாங்கிக்கோங்க மேம். டோக்கன் வாங்கினா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? டோக்கன் நம்பர் 10 இப்பதான் போயிருக்காங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பாத்துடலாம். இந்தாங்க மேம். அம்மாவை யாருன்னு தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணு இப்படி வரிசையில உட்கார வச்சிருச்சே. அம்மா வேற டாக்டரை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது உங்களை இப்படி வெயிட் பண்ண வைக்க மாட்டேமா? அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களை எனக்கு நல்லா தெரியுமா. நீங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், நீங்க ஏதோ அவசர வேலையா வந்திருக்கீங்க போல. அடுத்த டோக்கன் ஏன் டோக்கன் தான். அந்த டோக்கனை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்க உள்ள போங்கம்மா. அச்சோ, பரவாயில்ல. நீயும் யாருக்காவது உடம்பு சரியில்லாம தானம்மா வந்திருப்ப. நீயும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு தானே இருந்திருப்ப. இந்த டோக்கன் வாங்கியிருக்க. பரவாயில்ல. இல்லம்மா, நான் ஏன் டோக்கன்லயே போய் சொன்னா கேளுங்க. உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு என்னால போய் டாக்டரை பார்க்க முடியாதுமா. நீங்களே போயிட்டு வாங்க. இந்தாங்க, போயிட்டு வாங்கம்மா. டோக்கன் நம்பர் 11 யாரு? தோ இவங்க தான். அம்மா வாங்கிக்கோங்கம்மா. போயிட்டு வாங்க. யாருன்னே தெரியல. ஆனாலும் நீ எனக்கு இவ்ளோ பெரிய உதவியை செஞ்சிருக்க. நன்றி. போயிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி பேஷண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. பேஷண்டோட டீடைல்ஸா அப்பப்ப எனக்கு சொல்லுங்க. ஹலோ டாக்டர். வாங்க உட்காருங்க. உட்காருங்க மேடம். பேஷண்டோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. ஐ எம் அகிலாண்டேஸ்வரி. ஓ, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மீடியால கூட பாத்திருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். என் மகனோட ட்ரீட்மெண்ட் விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் டாக்டர். உங்க சன்னுக்கு என்னாச்சு? இப்போ ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல ஆதிக்கு தலையில அடிபட்டு அவன் இப்ப அன்கான்ஷியஸா இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா ஆதி பிசிக்கலி ஃபிட் தான். உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரெயின்ல அந்த நர்வஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு சர்ஜரி கூட பண்ண முடியாதுன்னு கை விரிச்சிட்டாரு.
சரி அவனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி நான் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பையனோட ரிப்போர்ட்டை என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் பிரீத்தி யூகேல இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க ஆல்டர்னேட் மெடிசன் எடுத்தா குணமாகும், அங்க போனா கண்டிப்பா இதுக்கு கியூர் கிடைக்கும்னு சொல்லி உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்க தான் யுனானி மெடிசன்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. பிரெயின் டெட் கேசஸ கூட நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, உங்க சன்னை குணப்படுத்திடலாம். நீங்க இப்படி சொன்னதே எனக்கு எனக்கு புது தெம்ப கொடுத்துருச்சு. தேங்க்யூ. ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். ரைட், தேங்க்யூ. அப்போ ஆதிய நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணுமா? இங்க வேண்டாம், என்னோட அசிஸ்டண்ட நாளைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ so மச். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட வீடு அட்ரஸ் அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே, நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் என் அசிஸ்டண்ட அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. நம்பர் 12 உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வாமா உட்காரு. சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை? இல்ல டாக்டர், நான் உங்ககிட்ட மருந்து மாத்திரைலாம் கேட்க வரல, ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன உதவிமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகிலாமா வந்திருந்தாங்களே. யாரு? ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரியா? ஆமா டாக்டர், அவங்க மகன் அன்கான்ஷியஸா இருக்காரு, அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு தானே கேட்டாங்க. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்? அடிபட்டிருக்கிறது என் உயிருக்கும் மேலான என் மாமா, அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். இதை ஏமா நீ தனியா வந்து சொல்ற? உன் அத்தை கூட வந்து நீ சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவங்க என்ன எதுவுமே சொல்லல, அவங்கதான் எனக்கு எல்லாமே. ஆனா இப்ப அவங்க முன்னாடி வந்து எதுவும் பேச முடியாத சூழ்நிலையில இருக்க. ஏமா, அப்படி என்ன பிரச்சனை? இதான் நடந்தது டாக்டர். கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியாரை வீட்டை விட்டு அனுப்புற மருமகளை தான் பாத்திருக்கேன். முத தடவையா மாமியாருக்காக வீட்டை விட்டு போன மருமகளை இப்பதான் பாக்குறேன். உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த சூழ்நிலையில நான் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? டாக்டர், நீங்க வைத்தியம் பார்த்து என் மாமாவை காப்பாத்துங்க. அப்படி நீங்க அவரை காப்பாத்தும் போது தூரத்துல இருந்தாவது நான் அவரை பார்க்கணும். இந்த நிலைமையில என்னால அவரை பார்க்க முடியல. ஆதிக்கு இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போறது இல்ல. என் அசிஸ்டன்ட் அகிலாமா வீட்டுக்கு போய் தான் ட்ரீட்மெண்டே கொடுக்க போறாங்க. நீ தான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னியேமா, அப்புறம் எப்படி உன் மாமாவை பாப்ப? உங்க அசிஸ்டன்ட் பொண்ணா நான் வேணா அந்த வீட்டுக்கு போலாமா டாக்டர்? ஒருத்தரோட வியாதி குணமாக மருந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த மருந்து கொடுக்கறவங்களோட சுத்தமான அன்பு ரொம்ப முக்கியம். நான் என் மாமாவை பாத்துக்கிற மாதிரி வேற யாராலையும் பாத்துக்க முடியாது டாக்டர். என் மாமாவை
நான் கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். நான் பாத்துக்கிட்டு மாமாவை எப்படியாவது எழுந்து நடக்க வைப்பேன். அவரை என் கூட பேச வச்சிருவேன். அவரை நான் கண்டிப்பா பழையபடி மாத்திருவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா. நீ கேட்ட மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணா நீ அந்த வீட்டுக்கு போ. ஆனா நான் சொல்றபடிதான் போகணும். சொல்லுங்க. அத்தா ஃப்ரூட் சாப்பிடுறீங்களா அத்தா? கடவுளே, தின்னி முட்டை நீயே தின்னு. என்ன இவ்ளோ பார்த்து திங்கிற? ஒரு சட்டி ஃபுல்லா திம்பியோ? நல்லா இருக்கு அத்தா, ஸ்வீட்டா? அம்மா நான் வரது அங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்துல அங்க வந்துடுறேன்.